அனைவருக்கும் வணக்கம். இன்று புதன்கிழமை சாயங்காலம் எங்கே போகிறேன்னா எங்கள் கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்டுக்குங்க. ஒரு 7 மணி இருக்கும், 6, 6:30, 7 மணி பூ மார்க்கெட்டுக்கு போகிறக்கு. ஆமாங்க, இது போகிற வழி தான். கொஞ்சம் முன்னாடியே பூ மார்க்கெட்டுக்கு முன்னாடியே ஆளுகள்லாம் நடந்துட்டுருக்காங்க. இப்போவே நீ கூட்டம், இன்றைக்கே கூட்டம். ஏன்னா வர வெள்ளிக்கிழமை வரலக்ஷ்மி நோன்பு இல்லையா? ஆமாங்க, இன்றைக்கி கூட்டம். இன்னும் பூ மார்க்கெட் வரல, வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். கூட்டம் இருந்துச்சு. நான் போய் எனக்கு கொஞ்சமாக இது, ஏன்னா எல்லாம் ரேட் ஜாஸ்தி தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி நாளைக்கு அதை விட இருக்குன்ட்டு சரி இன்றைக்கே போயிடலாம் அப்படின்ட்டு தான் போனேன். இல்லாட்டி நம்ம வீட்டு வேலை செய்கிற டயர்டுக்கு தூங்கியிருப்பேன் நான். சரி, கையில் பூ வாங்கிட்டு வந்தால் நாளைக்கு பூ கட்டுற வேலை இருக்கும். உட்காந்துட்டு வீட்டுக்குள்ளே எல்லா வேலையும் பார்த்துட்டு பூ கட்டுறதுக்கு சரியாக இருக்கும் நம்மளுக்கு. ஆமாங்க, எல்லோரும் வாங்க எங்கள் வீட்டு வரலக்ஷ்மி நோன்புக்கு. எப்போ? வெள்ளிக்கிழமைங்க, 21ஆம் வாருங்கள் அனைவரும் எங்கள் வீட்டுக்கு. வரலக்ஷ்மி அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும், எனக்கும் கிடைக்கட்டும் என்று அனைவரும் ஆசீர்வாதம் செய்யுங்க. பூ மார்க்கெட்டு வந்துருச்சு. இது ஒரு பிள்ளையார் கோயிலுங்க. ஆமாம், பூ வாங்கிட்டு நம்ம பூ மார்க்கெட்லேருந்து பூ வாங்கலான்ட்டு டிராஃபிக் இருக்குது. சரின்ட்டு பழ வண்டி நிற்கிது, பழங்கள். இப்போ தான் 2 வீலர் நிற்கிறக்கு இடம் கிடைக்குதான்னு பார்த்தோம். ஆமாம், டூ வீலர் வைக்கிறது தாங்க பெரிய கஷ்டம். வச்சுட்டு நடந்து தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப தூரம் 2 வீலர் நிறுத்திட்டோம். ஆமாம், ஏன்னா கோயிலுக்கு பக்கத்தில் 2 வீலர் நிறுத்த முடியாது. அதனால் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே 2 வீலர் நிறுத்திட்டு நடந்து வந்தோங்க. அது ஒரு நடை. இப்பப்பா என்ன பண்ணுறது, ரொம்ப பூ மார்க்கெட்டுக்கிட்ட போய் நிறுத்தணுன்னா முடியாது. அது டிராஃபிக்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து நிறுத்திட்டு சரி அப்படியே நடந்தே போகலான்னு சொன்னாருன்னு நடந்து போகலான்ட்டு போனேன். ஆமாங்க, பூ மார்க்கெட்டுக்கு போனால் இந்த சம்மங்கி கிலோ 200ரூவா. எங்கள் ஊரில் கிலோ 200ரூவா. உங்கள் ஊர்லலாம் எப்படின்னு தெரில. எங்கள் கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்டில் கிலோ 200ரூவா. நான் 1 கிலோ வாங்கினேன். ஏன்னா நான் பூ நிறையா போட்டு அலங்காரம் பண்ணுவேன். அதனால் பூ வாங்கிட்டேன். இந்த பூ 1 கிலோ வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ இருந்துச்சு. ஆமாம், அது இந்த லைட்டு கிளார் இருக்குங்களா. ஆனால் மல்லிகைப்பூ நல்லா மொக்கா, காம்பு நல்லா நீளமாக இருந்துச்சு மல்லிகைப்பூ. ஆமாம், அது எவ்வளோ வாங்கினேன் தெரியுங்களா? எவ்வளோ வாங்கினேன்? 1/4 கிலோ 200ரூவா. அது 1/4 கிலோ 200ரூவா. ஆமாம், அது ஒரு 1/4 கிலோ வாங்கினேன். மல்லிகைப்பூ ஒரு 1/4 கிலோ வாங்கினேன். சம்மங்கி ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த பூ கொஞ்சம் மாலை மாதிரி போடுவேனா, இது ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினேன். இது ஒரு 1/4 கிலோ வாங்கினேன். அப்புறம் இந்த ரோஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 1/4 கிலோ வாங்கினேன். அப்புறம் என் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு ஓணம் செலிப்ரேஷன் இருக்காமாங்க. அந்த ஓணம் செலிப்ரேஷனுக்காக பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னு அவங்களுக்கும் வாங்கலான்ட்டு வாங்கினேன். அந்த ஒயிட் கலர்லேயும் வாடாமல்லி கலர்லேயும் இருக்கும் பாருங்கள், அது ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினேன் ஸ்கூலுக்கு. இந்த ஒயிட்டும் வாடாமல்லி கலரும் ஸ்கூலுக்கு ஓணம் செலிப்ரேஷனு பூ கொண்டு வரேன்னு சொல்லிட்டாங்கன்னு. வீட்டில் இருக்கிறவங்க கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். இன்றைக்கி கடையில் வாங்கிட்டு வாங்கன்னு இருக்காங்க. சரின்னு இன்றைக்கி பூ மார்க்கெட்டு வந்தங்காட்டிக்கு வாங்கினேன். அதுவும் பிள்ளைகளுக்கு ஒரு 1/4 கிலோ, எங்களுக்கு ஒரு 1/4 கிலோ. 1/4 கிலோ 120 ரூபா இந்த ரோஸ் எங்கள் ஊரில். அதுக்கப்புறம் அருகம்புல், மருதாணி, அப்புறம் துளசி, மாவிலை. அதெல்லாம் இலை இந்த கட்டு 20 ரூபா 30 ரூபா அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் வாங்குறதுக்கு இலை, எலுமிச்சம்பழம், வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், அப்புறம் பூஜை சாமான், கற்பூரம் அதெல்லாம் வாங்குறதுக்கு வந்துட்டேங்க. ஆமாம், எல்லாம் வாங்கிட்டு போயிடலான்னு வந்தோம் ஒட்டுக்கா. ஏன்னா வியாழக்கிழமை கொஞ்சம் வேலை நிறையா இருக்கும். நம்ம ஒருத்தியே செய்கிறங்காருக்கு நம்ம பொறுமையாக தான் நான் செய்யணும். இன்றைக்கி ஃபுல்லு வீட்டு வேலையை செஞ்சுட்டேன். நாளைக்கு கொஞ்சம் பெட்ஷீட்டு எல்லாம் துவைக்கிற வேலை இருக்கிறங்காட்டிக்கு நம்ம பூ மார்க்கெட்டுக்கு போய் அலைய முடியாது. அவர் வாங்கிட்டு வர மாட்டாரா. அப்புறம் அதனால் சரின்ட்டு இப்போ எலுமிச்சம்பழம் ஒரு 1/4 கிலோ வாங்கினேன். 1/4 கிலோ 40 ரூபாய் 50 ரூபாய் சொன்னாங்க. தேங்காய் 2, வெத்தலை, கவுளி, பாக்கு, வாழைப்பழம் எல்லாம் வாங்கியாச்சுங்க. இன்றைக்கி பூ மார்க்கெட்டுக்கு போகிற வேலையெல்லாம் எனக்கு முடிஞ்சுது. இன்னி நாளைக்கு பார்த்திங்கன்னா வீட்டு வேலை ஃபுல்லு தான். உங்கள் ஊர்லையெல்லாம் எவ்வளோ பூ ரேட்டு என்னன்னு சொல்லுங்கள். இல்லை நிறைய பேர் கோயம்புத்தூரில் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கீங்க, பூ வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள். பூ ஜாஸ்தி தான். டயர்டாக இருக்கா, மூஞ்சி கூட கழுவாமல் அப்படியே போயாச்சுங்க காலையிலேருந்து வேலை செஞ்சு. ஆமாம், கூட்டமாக இருந்துச்சு. சரி, நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும், பொறுமையாக செய்யலான்ட்டு போய் பூ வாங்கிட்டு வந்துக்கலான்ட்டு பூ வாங்க போயிட்டோம். கூட்டம் இருந்துச்சு. இன்றைக்கே இந்த கூட்டம், நாளைக்கெல்லாம் அவ்வளோதான். அப்புறம் மறுபடியும் சொல்கிறேன், அனைவரும் வாருங்கள், வரலக்ஷ்மி நோன்பு எங்கள் வீட்லேயும் கும்பலாம்.